ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? லஞ்செல்லாம் முடிஞ்சதுங்களா உங்கள் வீட்டில்? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னதுங்க உங்கள் வீட்டில்? நான்வெஜ்ஜா, மட்டனா, சிக்கனா, மீனா? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? லஞ்சு வேலை முடிச்சிட்ருக்குறீங்க? சாப்பாடு வேலை பார்த்துட்ருக்குறீங்களா? நான் சாப்பாடு வேலை முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து கிரேவி மாதிரி வச்சுட்டு பிரிஞ்சி சாதம் செஞ்சுருக்குறேங்க. அது சாதாரண பிரிஞ்சி சாதம் இல்லைங்க, தேங்காய் பால் பிரிஞ்சி சாதம் செஞ்சுருக்கேங்க. தம்பிக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேங்க. ரொம்ப ஹாப்பி ஆவான். அவன் சந்தோஷப்பட்டானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. இன்னும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நான் மட்டன் எடுத்தது தெரியாது, பிரிஞ்சி சாதம் செஞ்சது தெரியாது. மதியம் லஞ்சுக்கு சர்ப்ரைஸாக உடைக்க போகிறேன். சாப்பிட்டு எப்படி சொல்ல போகிறோம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி சின்ன இது நாங்கள் பண்ணி. மாதம் 6 மாதத்துக்கு போட்டி இப்போ தான் நாங்கள் எடுப்போம். எடுத்தாலும் 1/4 கிலோக்குள்ளே தான் எடுப்போம். நானும் ரொம்ப சாப்பிட மாட்டேன். தம்பி ஒரு பீஸாக தான் சாப்பிடுவான். அதனால் ஒரு 1/4 கிலோக்குள்ளே தான் நாங்கள் எடுப்போம். சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறோன்னு தெரியல. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? தம்பி இன்றைக்கி நீங்கள் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போக போகிறான். கிட்டத்தட்ட போய் 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. கருப்பன் படம் போய் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து இன்றைக்கி எந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரோ தெரியல ஐயா. அது வேறு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் சினிமா தேட்டரில் ஹாப்பியாக என்னைய மறந்துட்டு ஹாப்பியாக இருப்பேன். அப்படி பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட ஃபீலிங்கு தான் எனக்கு வரும். எங்கள் அம்மா தான் அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க. 5 நாளைக்கு ஒட்டி கூட்டிகிட்டு போவாங்க. தம்பி அது மாதிரி பண்ணும்போது எங்கள் அம்மாவோட நினப்பு தான் எனக்கு வரும். சரி, ஏன்னா நம்மளுக்கு கொடுத்து வைக்கலை, கொடுத்து வச்சது அம்பிட்டு தான். இருக்கிறது பட்டு சந்தோஷப்பட்டு வாழ கற்றுக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா லைக் பண்ணிட்டீங்க. ஏன் சொல்கிறீங்க? லைக்கை அள்ளி வீசிட்டீங்க. தாங்க முடியல. அது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நல்லதுக்கு காலம் இல்லை, நான் கெட்டதுக்கு காலம் இருக்குது. கெட்ட வழியாக போனால் தான் இது, நான் ஒருத்தர் கெட்டு போனால் தான் அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. அது என்ன ஏதுங்கிறது நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பாய். எங்கள் சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணுங்கள், பண்ணாடி போங்க. பார்த்துட்டு மேலோட்டமாகவே போங்க. நான் என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் அது கெஞ்சக்கூடாது, கெஞ்சி பிச்சை வாங்கக்கூடாது. பிச்சை வாங்கினாலும் பிச்சை எடுத்தாலும் தானாகவே வந்து விழுவணும், அதுதான் நிலைக்கும். கெஞ்சி கிளறி பிச்சை கேட்டு வாங்கக்கூடாது. எனக்கு எம்பட்டு நான் அது என்னையே தான் திட்டுக்கிறேன். உங்களை யாரும் நான் சொல்லலை. ஓகேவா? உங்களை யாரும் நான் திட்டலை. உங்கள் மேலே நான் குறையே நான் சொல்லலை. என்னை என் மேலே தான் நான் திட்டிக்கிறேன். எனக்கு எம்பிட்டு பட்டாவும் திருப்தியே வரமாட்டேங்குது. நம்ம ஃபேமிலின்னு பார்த்தா பார்க்குறவங்க நம்ம ஃபேமிலி பொண்ணுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? அவங்க நம்ம ஃபேமிலி பொண்ணு, நம்ம பொண்ணுன்னு அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் ப்ரைவேட்டு தானே. ஓகேவா? நான் சொல்கிறது கரெக்டுங்களா? அதனால் இனிமேல் நான் கொஞ்சமாக நான் திருத்திக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. பாய். இங்கே நெக்ஸ்ட்டில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.